அந்த ஸ்டவ் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கடி. குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன், சுண்டி இருக்கோம் காஞ்சிருக்கோம், கொஞ்சம் ஆஃப் பண்ணிருந்தேன் சத்தே. ஆஃப் பண்ணிட்டேமா. என்ன சமையல்லாம் ஆயிட்டா? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஊரெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் உனக்கு கோவமா இருக்கேங்க. லலிதா சாப்பாடு கொடுத்தல, ஏன் நீ வாங்கி சாப்பிடல? ஒரே கவலைப்பட்டு கிடந்தா, ஒரே குறை சொல்லிட்டே இருந்தா. அத்தான் சாப்பிட கூட்டேன் வரல, கொண்டு போய் கொடுத்தா அதையும் வேணாம் நிட்டாவன். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுங்க? அன்னைக்கு அந்த கத்திட்டு போயிருக்கான். பொண்டாட்டியை நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு எங்க அம்மையா அவ அந்த பேச்சு பேசுனதுனால தானே நான் கேட்டேன். எனக்கெல்லாம் அந்த பேச்சு ஆகாது. வேணான்னா நம்மளுக்கெல்லாம் வேணாம் தான். அது எதுக்கு சாப்பாடு அவகிட்ட வாங்கிட்டு தின்னுட்டு கிடக்கணும்? ஹோட்டல்ல போனா சாப்பாடு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோவம் ஆகாதுங்க? ரெண்டு பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிட்டியே, பொறுமையா நிதானமா இருங்க. நாளைக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வீட்டுல உங்களையும் என்ன திட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? போய் சண்டைக்கு நிறுத்திடுவாங்க. என் பிள்ளைகளெல்லாம் எனக்கு அப்படி பேர் எடுத்து தராது. அதுவெல்லாம் நல்லா நடந்துக்கோங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டாங்கல்ல. நான் செய்ய சொன்னாலும் என் பிள்ளைல செய்யாதுங்க. அப்புறம் அங்க போய் என்ன வேலை செய்வாங்க இவங்களெல்லாம்? ஏமா இப்பயே நீ அதை பத்தியே பேசிட்டு இருக்கா? எப்ப பாரு அது நடக்கும்போது நடக்கட்டும். சும்மா எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னுட்டு எந்த பேச்சு எடு உடனே எங்ககிட்ட வந்து நின்றுறா. நீ உனக்கு ஒரு வேலையே இல்லையோ? ஆமாடி, 20 வயசு ஆகுது. அடுத்த வருஷம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். உங்களெல்லாம் வீட்டுல வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு கோமலா கடத்த வேண்டியதான். ஆமா, எல்லாரையும் கடத்திட்டு நீ நிம்மதியா இருந்துக்க. அதுக்கு தானே இவங்கெல்லாம் கடத்தி விடணும்னு பார்த்தா நீ? ஆமாடி, காலகாலத்துல செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நானும் நிம்மதியா உட்காந்துருப்பேன். ஆமா, நீ உன் கடமை செய்யணும்னு நாங்களாம் போன போல சீக்கிரம் கல்யாணம் கட்டிட்டு. நானும் இப்ப கல்யாணம் கட்டிட்டு போக மாட்டேன். அப்படியே சரிம்மா, அப்படி வீட்டுல இருந்துட்டு எப்ப போறீங்களோ அப்பயே போங்க. எல்லாம் இப்ப போய் அப்பாக்கு சாப்பாடு போட்டு கொடுப்போம். ஆமா, இந்த அம்மைக்கு வேற வேலையே இல்லை. இப்ப பாரு வேலை வாங்கிட்டே இருப்பா. ஒரு சாப்பாடு போட்டு கொடுக்கறதுக்கு முளைக்கிட்டே போறாரு. இதுல வேற இவன் எல்லா வேலையும் ஒழுங்கா செஞ்சிருவாளாம். பாப்போம் என்ன செய்யறாள். ஏமா, நீங்களும் அவளை தனி கொடுத்துன்னு வைக்கணும்னு சொல்லாதீங்க. அவளும் நீ சொல்ல மாட்டா தனி கொடுத்துணும் போகணும். எல்லாம் அமைதியா இருங்க. இது உடந்த பேச்சை விடுங்க. அப்ப இந்த வீட்டுல எல்லாம் உன் பொண்டாட்டி இஷ்டப்படி தான் நடக்கணும், அப்படித்தானே? எல்லார் வீட்லேயும் மருமக 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷப்படுவாங்க. இந்த வீட்டில் தான்மா ஒன்றா இருக்கிறது பிடிக்காம இந்த ஆட்டம் ஆடுறாவ. சரி இருந்துட்டு போட்டு. ஆனா என்னை பத்தி எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. என்கிட்ட வந்து அவளை பேசிட்டு இருக்க சொல்லாத. உன் தம்பி பொண்டாட்டி அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி நாங்களும் பேசி வாங்கி தான் இருப்போம். நாங்கள் சிரிச்சு கிரிச்சு பேசிகிட்டு இருந்தால் வந்து கத்திட்டு இருக்கக்கூடாது. அதையும் நாங்கள் சொல்லிவிட்டோம். உளவு பார்க்க சொல்லாதீங்க பேசுறத. நீங்க இஷ்டம் போல பேசி கூத்தடிங்களா? உங்களை எவ கேட்க போறா? உங்க இஷ்டப்படி ஆடுங்க. என்ன ஆடுறீங்களோ, எது வரைக்கும் ஆடுறீங்களோ ஆடட்டும். எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. அத்தே மாப்பிள்ள. அக்கா வாங்க. எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் அவங்க அக்காவை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் என் அவளை தேடல, அப்படியே விட்டுட்டியா இருந்தால. இன்னைக்கு உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க ஆள் இல்லைன்னு கூட்டு வந்துட்டீங்களோ? நல்ல ஆளு தான் மருமவனே நீங்க. வேற சும்மா சண்டை போட்டுட்டு அம்மா வீடுன்னு வாரா. மாசத்துல 20 நாள் இங்கே தான் இருக்கா. நீங்களும் உட்கார வச்சுக்கிறீங்க, அனுப்பி விட மாட்டேங்க. நான் சும்மா வந்து கூட்டிட்டு போக முடியுமா? என் தேவைக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. வேற என்ன பண்ண? வழி இல்லாம தான் வந்தேன். இல்லைன்னா என் பாட்டுக்கு கிடந்துப்பேன். சும்மா இருமா. அக்கா அப்ப நீ கிளம்பு. அத்தான் வந்திருக்காவல்ல, கிளம்பி போயிட்டு வா. ஓ, அதான் புது மருமகளா? ஆமா அத்தான். ஏமா, இதுதான் அக்காவோட வீட்டுக்கார் பத்துக்க. ஜி வாங்கோ வாங்கோ. ஆமாம்மா, பரவாயில்லையே. இல்லை, நல்ல குணமா தெரியுதே. என்ன பண்ண? வீட்டுக்கு வர மருமகள் எல்லாம் நல்ல குணமா இருக்கு. எங்க வீட்டுக்கு தான் கேரகம் ஆட்டி படைக்கி எங்களை போட்டு. என்னது ஆட்டி படைக்குது உங்களை? நான் ஆட்டியா படைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீரு? வராம அங்கேயே இருக்க வேண்டியதானே உங்க அம்மா கிட்ட? ஏக்கா, சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கக்கா. கிளம்பி போ. இங்க வச்சு சண்டை போட்டுட்டு கிடக்காதீங்க. கிளம்ப, அத்தானை கூட்டிட்டு போயிட்டு வா. இருங்க, காஃபி போட்டு எடுத்து வரேன். குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பலாம். இருங்கன்னே வரேன். எப்பா கிளம்புது. இனி சந்தோஷமா இருக்கலாம். நம்ம